அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அவங்க கட்சி பொறுப்புல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உங்களை வந்து சைட்லைன் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால தான் இவ்வளவு நாளா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த நீங்க இப்ப திடீர்னு விஜயவும் தமிழக வெற்றி கழகத்தையும் விமர்சிக்கிறீங்க. விஜய் வந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கிற மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்னு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட் ஐயநாதன் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. உடனடியாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படிலாம் கிடையவே கிடையாது, நான் கட்சிக்குள்ள போகணும்னு கூட நினைக்கல, நான் வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தேன். அந்த கட்சியோட கொள்கை கோட்பாடு அந்த தொண்டர்கள் எல்லாம் இருக்க எந்த அளவுக்கு அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்து வியந்து போய் நான் ஆதரவு தான் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதை மாதிரிலாம் எனக்கு எந்த ஒரு எண்ணமும் கிடையாது. அதை தாண்டி ஒரு கட்சி பொறுப்பை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், கட்சி பொறுப்புல என்ன முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. பாக்குறதுக்கு நமக்கு அப்படிதான் தோணலாம், ஆமா இவர் சொல்றது சரியாதானே இருக்கு அப்படின்னு. இந்த ஐயநாதன், இந்த ஜெர்னலிஸ்ட் ஐயநாதன் இந்த கட்சி பொறுப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்கிறாருல. சோ இந்த ஐயநாதன் இந்த கட்சி பொறுப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ஓபன் அப் பண்றேன். இவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில பயணிச்சது அப்படிங்கிறது தெரியும். 2013 காலகட்டத்தில் ரொம்ப ஆக்டிவா நாம் தமிழர்ல இருந்த ஒரு நபர் அப்படின்னா இந்த ஐயநாதன் அவர்கள் தான். சோ 2013-12 காலகட்டத்திலலாம் நாம் தமிழர் வந்து ஒரு தேர்தல் அரசியலை நோக்கியே நகரல, அது வரைக்கும் மற்ற கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படிதான் இருக்காங்க. பட் 2016 தேர்தலில் நிக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ தேர்தலில் நிக்கணும் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த புரோட்டோகால் எல்லாத்தையுமே ஒரு கட்சி அப்படின்னா ஃபாலோ பண்ணணும். கட்சியில யாரு தலைவர், யாரு பொதுச் செயலாளர், யாரு துணை பொதுச் செயலாளர், யாரு பொருளாளர் எல்லாத்தையுமே அங்க வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். சோ அதே மாதிரி எந்தெந்த தலைவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, துணை பொதுச் செயலாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, பொருளாளருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, எல்லா விஷயத்தையுமே ஒரு கட்சி அப்படின்னா எலெக்ஷன்ல தேர்தலில் நிக்க போறாங்க அப்படின்னா அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல அதை வந்து ஒரு அபிடவிட்டா கொடுக்கணும். ஏன்னா அப்பதான் ஒரு கட்சி வந்து நாளைக்கு வந்து கட்சி பிரியுது, கட்சிக்குள்ள சண்டை வருது, யாருக்கு அதிகாரம் யாருக்கு பவர் இருக்கு அப்படிங்கிற சண்டை வருது அப்படின்னா சோ எலெக்ஷன் கமிஷனால ஒரு முடிவு எடுக்க முடியும். கோர்ட்டுக்கே இது சம்பந்தமான பிரச்சனை போனா கூட அவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனை தான் டைரக்ஷன் காட்டி விடுவாங்க, நீங்க போய் இந்த பஞ்சாயத்தை அங்க தீர்த்துக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏடிஎம்கே விஷயத்துல கூட அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சோ இதே மாதிரி 2015 அந்த காலகட்டத்தில் வந்து 16 தேர்தலில் நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் முடிவு பண்றாங்க. சோ அதுக்காக இந்த தலைவர், பொதுச் செயலாளர் இந்த பொறுப்புகள்லாம் வந்து ஒரு அபிடவிட்டா அங்க கொடுக்க வேண்டியது இருக்கு. சோ அதே மாதிரி நாம் தமிழர் தரப்புல இருந்து அதை கொடுக்குறாங்க. அதுல இந்த ஐயநாதன் அவர்கள் இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. பொதுவா இந்த பதவிகள் வந்து யாருக்கு பவர் அதிகமா இருக்கும் அப்படின்னா தலைவரும் பொதுச் செயலாளரும் சேர்ந்து ஒரு பொருளாளரை தேர்ந்தெடுக்க முடியும். சோ அவங்க 2 பேருக்கும் அந்த அதிகாரம் இருக்கும். இந்த தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் இவங்க 3 பேரும் சேர்ந்து துணை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும். சோ இந்த அடிப்படையில தான் கட்சியில் அந்த புரோட்டோகால் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா கட்சியும் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னா இதுதான். இந்த அடிப்படையில தான் எல்லாருமே அந்த அதிகாரம் அப்படிங்கிறத பகிர்ந்து கொடுப்பாங்க. சோ அந்த அடிப்படையில துணை பொதுச் செயலாளரா இந்த ஐயநாதன் அவர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியோட துணை பொதுச் செயலாளரா இருக்காங்க. சோ அது அபிடவிட்லயும் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்கப்படுது. சோ முடிஞ்சிருச்சு இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல, துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, அமைதியா இருக்கலாம்ல. பட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஐயநாதன் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு தனியா கட்சியில துணை பொதுச் செயலாளர்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, சோ அதை பயன்படுத்தி என்ன ஒரு கடிதத்தை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா துணை பொதுச் செயலாளருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியில தலைவரையும் பொதுச் செயலாளரையும் நீக்கக்கூடிய அந்த தகுதி அப்படிங்கிறது உண்டு, அந்த பவர் அப்படிங்கிறது துணை பொதுச் செயலாளருக்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனிப்பட்ட முறையில யோசிச்சு பாருங்க, ஒரு தலைவரையும் பொதுச் செயலாளரையும் ஒரு துணை பொதுச் செயலாளர் நீக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு அபிடவிட் அப்படிங்கறத அனுப்புறாங்க. சோ இந்த விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு தெரிய வருது. உடனே தெரியும்ல, யாருக்கா இருந்தாலும் என்ன கோபம் வரும், நாம ஒருத்தவங்களை நம்பி ஒரு இடத்த இந்த இடத்த கொண்டாந்து உட்கார வைக்கிறோம் அப்படின்னா என்ன கோபம் வரும். சோ இது அவங்க ஐயநாதன் அவர்கள் வந்து நாம் தமிழர்ல இருந்து செஞ்ச ஒரு பெரிய மோசடியான வேலை. சோ இதுக்கப்புறமும் அவங்க திருந்தல, சில விஷயங்களை வந்து நாம் தமிழர்ல செய்யறாங்க. உள்ள இருந்தே அந்த துரோகம் அப்படின்னு பண்றப்போ வெளியில அனுப்பிதானே ஆகணும். சோ அந்த அடிப்படையில தான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஐயநாதன் அவர்கள் வெளியேற்றப்பட்டாங்க. சோ அது முடிஞ்சிருச்சா, அதுக்கப்புறம் வெளியில போன ஐயநாதன் திரும்ப வந்து அது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி துணை பொதுச் செயலாளராக இருந்த ஐயநாதன் என்ன ஆகுறாங்க அப்படின்னா
திரும்ப ஒரு ஜேர்னலிஸ்டா ஆகுறாங்க. திரும்ப ஜேர்னலிஸ்டா இருந்து அங்கங்க இன்டர்வியூ கொடுக்கறது இப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அப்பப்போ வந்து நாம் தமிழருக்கு வந்து சில சமயங்கள்ல சீமானுக்கு ஆதரவா பேசுவாங்க. சில டைம்ல வந்து மைண்ட் வந்து ஏதாவது மைண்ட் ஃபாகா இருந்தது அப்படின்னா சீமானை திட்டி பேசுவாங்க, நாம் தமிழரை திட்டி பேசுவாங்க. உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரியும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்க கூட நெருங்கி பழகல அப்படின்னாலும் அவங்க கூட நிறைய டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், டிராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க மைண்ட் செட் அப்படிங்கிறது தெரியும். அவங்க என்ன ஸ்டேபிளா இருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம இன்டர்வியூ அவங்களை எடுக்க முடியும். அவங்க ஏதாவது ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க அப்படின்னா நம்மளை திட்டி விட்டு அனுப்புவாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவங்க கூட எனக்கு உண்டு. ஸோ அப்படி இருந்துட்டு இருந்த ஐயநாதன் என்ன பண்றாங்க அப்படின்னா, 2024 அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் கூட சீமானுக்கு ஆதரவா அப்படி இருந்துட்டு இருந்தவங்க தான். பட் இடையிலேயே அந்த விஜய் சைடு, விஜய் கட்சி தொடங்கினார்ல, ஸோ அப்பவே அவங்களுடைய ட்ராக் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்குது. பட் ஏதாவது ஒரு லாபம் இருந்தா தானே அந்த ட்ராக் அப்படிங்கிறது மாறும். ஸோ எங்க ஐயநாதன் அவர்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது அப்படின்னா, விஜய் கட்சியில இருந்து அரசியல் பயிலரங்கம் நடத்துறாங்க. அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்காக அவங்களெல்லாம் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அரசியல் பயிலரங்கம் நடத்துறாங்க. ஸோ அதுல லெக்சர் கொடுக்கறதுக்காக இந்த ஐயநாதன் அவர்கள் வந்து விஜயோட ரெக்கமெண்டேஷன்ல விஜயே சொல்லி இவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிட்டு ஒரு லெக்சர் கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ லெக்சர் கொடுத்துட்டு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து அங்க போயிட்டு வந்ததுல என்ன நடந்ததோ தெரியல, முழுசா அது வரைக்கும் சீமானை ஆதரிச்சுட்டு இருந்த ஐயநாதன் அவர்கள் வந்து விஜய் ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பரவாயில்ல, அவங்களுக்கு வந்து சீமானை விட விஜய் மேல நம்பிக்கை அதிகமா வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம். அது தப்பும் கிடையாது. அது அவங்க தனிப்பட்ட நிலைப்பாடு, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஃபாலோ பண்றாங்க. பட் அவங்க சொன்ன காரணம் இருக்குல்ல, இப்போ ஒருத்தவங்க வந்து நான் இதை ஃபாலோ பண்றேன், இவங்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இவங்களை ஃபாலோ பண்றேன்னு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் சொல்லணும்ல. சும்மா கடமைக்கு வந்து நான் இவங்களை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் சொல்லிடலாம். ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு மதிப்புக்குரிய இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய அந்த நபர் இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னா காரணம் இருக்கணும்ல. சோ இவர் என்ன காரணத்தெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, விஜயோட அந்த கொள்கை கோட்பாடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னும் விஜய் கட்சிக்கு கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னு கட்சியில இருக்கவங்களுக்கே தெரியாது, பொதுச் செயலாளர் தலைவருக்கே தெரியாது. ஏன்னா அவங்க இன்னும் சரியா அதை வரையறை செய்யவே இல்லை. அவங்களே ஒரு பெரிய குழப்பத்துல தான் இருக்காங்க. என்ன கொள்கையை நம்ம முன்னெடுத்து வைக்க போறோம், என்ன கோட்பாட்டை நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு. பட் அவங்களுக்குலாம் தெரியறதுக்கு முன்னாடியே ஐயநாதன் அவர்களுக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த கட்சியோட கொள்கை கோட்பாடை பார்த்து வியந்து இதுக்குள்ள போறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் வந்து விஜய் அந்த ரசிகர்கள் எல்லாம் வந்து சும்மா ஏதோ ரசிகர்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் அவங்கலாம் நல்ல பொலிட்டிசைஸ் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு இருக்க அரசியல் அறிவுலாம் வந்து எனக்கு ரொம்ப வியக்க வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப அதே உணர்வு பூர்வமா பேசி விஜய் கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. போயிட்டு இருந்தது. ஸோ ஐயநாதனுக்கு வந்து விஜய் கட்சி வந்து ஏதாவது ஒரு பொறுப்பு, இந்த நிர்வாக பொறுப்புலாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஐயநாதனுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு வரும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற அளவுக்கு அந்த இவங்களுடைய பேச்சும் இருந்தது. அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அப்படின்னா விஜய் அப்படின்னு எங்கேயுமே பயன்படுத்துறது கிடையாது. ஏதாவது இடத்துல பேசினா கூட விஜய்னு பயன்படுத்துறது கிடையாது, தளபதி அப்படின்னு தான் பயன்படுத்துறாங்க. சோ அந்த அளவுக்கு தளபதி ஃபேனா மாறி போயிருந்தாங்க இந்த ஐயநாதன். ஆனா என்ன திடீர்னு நடந்தது அப்படின்னா, இப்போ ரீசெண்டா விஜய் கட்சியிலேருந்து அந்த கட்சி நிர்வாக பொறுப்பு யாராருக்கு என்னென்ன பதவிகள், யாராரு துணை பொதுச் செயலாளர், யாராரு பொறுப்பாளர், துணை, அது அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து அவங்க அறிவிப்பா வெளியிட்டாங்கல்ல. ஸோ அதுல இந்த ஐயநாதன் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பொறுப்பும் முக்கியத்துவமும் கொடுக்கப்படல. ஸோ அதுக்கப்புறம் அது வரைக்கும் விஜய்க்கு கோஷம் போட்டுட்டு இருந்த இந்த ஐயநாதன் அவர்கள் வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திட்டு என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, விஜய் வந்து சரியான பாதையில போல, அவருக்கு வந்து கட்சியில வந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரு அறிவாளி அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியல. இந்த விஷயம் வந்து அண்ணாவுக்கு தெரிஞ்சிருந்தது, கலைஞருக்கு தெரிஞ்சிருந்தது, ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருந்தது, ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட கட்சியில யாரு அறிவாளி அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தது. பட் விஜய்க்கு தெரியவே இல்லை அப்படின்னு அவர் யார சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவர் அறிவாளி அப்படின்னு விஜய்க்கு தெரியலையா. சோ இதை ஒரு விமர்சனமா வைக்கிறாரு. சோ இது கூட ஒரு விமர்சனம். சரி, அவருக்கு அந்த குரூப் வந்து பிடிக்கல, விஜய் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பார்ல, சோ அந்த டீம் வந்து அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால பேசுறாரு அப்படின்னு வச்சுப்போம். ஆனா அடுத்து என்ன விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, விஜய் வந்து இவரை கூப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஏன்னா விஜய்க்கு வந்து இவர் மேல ஒரு நல்ல மரியாதை அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ அந்த கான்வர்சேஷன் அவங்களுக்கு பர்சனலா ஏதோ நடந்த விஷயம், ஏதோ பேசினாங்க. பட் அதை பத்தி வெளியில வந்து பேசக்கூடாதுல்ல. என்னவா இருந்தாலும் உங்களுக்கு விஜயவே பிடிக்கல, நீங்க கட்சிக்குள்ளேயே இருந்து விஜயை பிடிக்கல அப்படின்னாலும் நீங்க விமர்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா
தனிப்பட்ட முறையில் பேசப்பட்ட விஷயம் இருக்குல்ல, ஸோ உங்களை நம்பி சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல, ஸோ அந்த விஷயத்த வெளியில வந்து ஐயநாதன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்பதான் அது வரைக்கும் நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய சில பேருக்கே வந்து ஐயநாதன் அவர்கள் மேல ஒரு மதிப்பு இருந்தது. அவர் வெளியிலேயே போயிட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழருக்காக கஷ்டப்பட்டாரு அப்படின்னு ஒரு மதிப்பும் மரியாதையும் இருந்தது. பட் விஜய் கூட நடந்த அந்த சந்திப்பை பத்தி ஒரு வெளில பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி அப்படிங்கிற மாதிரி இந்த ஐயநாதனை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் கூட எனக்கு அந்த சந்திப்பு நடந்தது, நான் பேசினேன்ல, அதுல இருந்து எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகமும் விஜயும் வந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படையா பேச ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்னு நமக்கு தெரியாது. உண்மையாலும் தமிழக வெற்றி கழகம் வந்து அந்த மைண்ட் செட்ல தான் இருக்காங்களா அப்படின்னு தெரியாது. பட் என்ன அப்படின்னா, இந்த ஐயநாதன் அவர்களுடைய நிலைப்பாடு இருக்குல்ல, அதை பாக்குறப்பதான் ரொம்ப கேலி கூத்தா இருக்கு. என்னத்துக்காக விஜய் பின்னாடி ஓடினாரு அப்படின்னு தெரியாது. ஏதோ காரணம், பண காரணமா இருக்கலாம், இல்ல ஏதாவது பதவி கிடைச்சிரும், அதிகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமா இருக்கலாம். வேகமா எந்த அளவுக்கு ஓட முடியுமோ, ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, 20-25 வயசு ரசிகர்கள், அவங்க விஜய் பின்னாடி ஓடினதை விட ரொம்ப வேகமா வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் விஜய் பின்னாடி இந்த ஐயநாதன் ஓடினாங்க. சோ ஒரே ஒரு பொறுப்பு, கட்சி பொறுப்பு கிடைக்கல, எதுவும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படிங்கிறதுனால திரும்ப விஜய்க்கு வந்து கட்சியில யாரு அறிவுஜீவினே தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எந்த வேகத்துல போனாங்களோ அதை விட திரும்ப பல்டேச்சு இப்ப பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ஆனா ஊருக்கும் பேருக்கு என்ன சொல்லிக்கிறது அப்படின்னா, நான் அந்த கட்சி பொறுப்பை வச்சு என்ன பண்ண போறேன், எனக்கு அதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு அந்த அளவுக்கு பாலிஷா பேசுறதுல மட்டும் ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசுவாங்க. ஸோ அப்படிலாம் பேச முடிஞ்சதுனால தானே ஒரு கட்சிக்குள்ள துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருந்து தலைவரையே நீக்கக்கூடிய அதிகாரத்தெல்லாம் கேட்டு வாங்கறதுக்கு முயற்சி பண்ண முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த பாலிஷ் பண்ணி இன்டெலெக்சுவலா தன்னை காட்டிக்க முடிஞ்சா மட்டும் தானே பண்ண முடியும். ஸோ இப்படி பேசக்கூடிய இந்த ஐயநாதன் அவர்கள் வந்து, அதாவது கட்சி பொறுப்பே எனக்கு தேவையில்ல, அதுல என்னப்பா இருக்கு, அது ஒரு மண்ணுன்னு பேசக்கூடிய ஐயநாதன் இப்படி கட்சி பொறுப்புல இருந்துகிட்டு அந்த பொறுப்பு பத்தாது, கட்சியவே நான் தான் கைப்பற்றணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆசைப்பட்ட நபர் தான் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். இத மாதிரி சொசைட்டிலயோ இல்ல அரசியல்லையோ நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.